இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வோல்டேஜ்னா என்ன அப்படிங்கிறது தான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சயின்டிஃபிக் பிகினர் எக்ஸ்போ. ஃபர்ஸ்ட், இந்த வோல்டேஜ் அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட ஒரு யூனிட் தான். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து தமிழ்ல மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது முதல்ல உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சார்ஜ் தான். அதோட யூனிட் கூலும் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல பாயிண்ட் ஏ அப்படிங்கிறது ஒன்று வச்சுக்கிட்டோம்னா அதில் 8 கூலும் இருக்கிறதா கன்சிடர் பண்ணுங்க. தென் பாயிண்ட் பியில் 4 கூலும் இருக்கிறதா கன்சிடர் பண்ணுங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஒன்னா ஒரு கண்டக்டரில் கனெக்ட் பண்ணும் பொழுது இதில் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். ஏன்னா நேச்சர் எப்பயுமே பேலன்ஸாக இருக்க தான் விரும்பும். இந்த மாதிரி சார்ஜ் வந்து ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினலுக்கு போகிறது தான் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். உதாரணமாக நம்ம ஒரு ரிமோட் பேட்டரி எடுத்துக்கலாம். இது வந்து 1.5 வோல்ட் பேட்டரி. இந்த பேட்டரிக்குள்ள இருக்கிற கெமிக்கல்ஸ் ரியாக்ட் ஆகிறது மூலியமா இந்த பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் கிரியேட் ஆகும். இதனால இந்த நெகட்டிவ் டெர்மினல் வந்து எலக்ட்ரான்ஸ் ஹையர் பொட்டன்ஷியல்ல வேற இருக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ் டெர்மினல் வந்து அயான்ஸ் இருக்கும். இப்போ இந்த பேட்டரியோட ரெண்டு டெர்மினல்ஸ் இடையில இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 1.5 வோல்ட். இப்போ இந்த பேட்டரியோட ரெண்டு டெர்மினலுக்கு இடையில நம்ம ஒரு லோடை கொடுக்கும் பொழுது இந்த எனர்ஜி வந்து ஒரு ஒர்க்கை வந்து செய்யுது. இந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம வாட்டரோட கம்பேர் பண்ணி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஒரு பர்டிகுலர் ஹைட்ல வந்து நம்ம வாட்டர் டேங்கை ஃபிக்ஸ் பண்றோம். அந்த வாட்டர் டேங்கோட பைப்பை வந்து ஒரு டேப் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த டேங்க்ல வாட்டர் ஃபில் ஆயிருக்கிறதுனால இதுல வந்து கிராவிட்டி மூலியமா ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். நம்ம இந்த டேபை கொஞ்சம் கொஞ்சமா திறக்கும் போது இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி தான் பேட்டரியிலையும் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால அதுல ஒரு ப்ரெஷர் ஆர் ஒரு ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது. அந்த எனர்ஜி வந்து எலக்ட்ரான்ஸ் வாங்கிட்டு அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த எனர்ஜியை கடத்துது. அது போற பாத்துல நம்ம ரெசிஸ்டன்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த பேட்டரியோட ரெண்டு டெர்மினலுக்கு இடையில நம்ம டைரக்டா ஒரு கண்டக்டரை வந்து கனெக்ட் பண்ணும்போது இதை வந்து ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னு சொல்றோம். இப்படி பண்ணக்கூடாது. இதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த பேட்டரிக்கு இடையில வந்து ஏதாவது ஒரு லோடை தான் வந்து கனெக்ட் பண்ணணும். அப்படி லோடை கனெக்ட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நார்மலா ரூம் டெம்பரேச்சர்லயே ஒரு கண்டக்டர்ஸ்ல வந்து நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் ரேண்டமா மூவ் ஆயிட்டு இருக்கும். இந்த கண்டக்டர்ல ஒரு ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல வந்து ஃப்ளோ ஆகும். இதை தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பேட்டரிக்கு இடையில நம்ம பர்டிகுலர் லோடை கொடுக்கும் பொழுது இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து வெவ்வேறு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் ஆகுது. உதாரணமா ஸ்பீக்கர் யூஸ் பண்றது மூலியமா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை சவுண்ட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஹை ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியலை வந்து கனெக்ட் பண்ணும் பொழுது அது ஹீட் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம ஒரு மோட்டாரை ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம எல்இடி கனெக்ட் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து லைட் எனர்ஜியை வந்து கன்வெர்ட் ஆகும். ஒவ்வொரு பேட்டரியிலுமே ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ உதாரணமா நம்ம ரிமோட் பேட்டரி ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அதில் 1.5 வோல்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பேட்டரியோட ரெண்டு டெர்மினலுக்கு இடையில 1.5 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை அந்த பேட்டரியால கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த பேட்டரியை பயன்படுத்தி அந்த வோல்டேஜுக்கான ஒர்க் டனை வந்து நம்ம செய்ய முடியும். இந்த கரண்ட் ஃப்ளோ எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படின்னா, இந்த ரெண்டு டெர்மினலுக்கு இடையில இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0 ஆகிற வரைக்கும் இந்த கரண்ட் ஃப்ளோ நடக்கும். பொதுவா இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் இருந்து தான் நெகட்டிவ் டெர்மினலுக்கு கரண்ட் ஃப்ளோ நடக்கும். இன்னொரு வகையில சொல்லணும்னா ஹையர் பொட்டன்ஷியல் இருந்து லோயர் பொட்டன்ஷியல் தான் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சர்க்கியூட்ல ஒரு வோல்டேஜ் சோர்ஸை கனெக்ட் பண்ணும்போது அந்த வோல்டேஜ் சோர்ஸ்ல இருந்து எனர்ஜி வந்து எலக்ட்ரான் வாங்கிக்கிட்டு அது மூவ் ஆகும். அப்படியே மூவ் ஆகி அந்த எலக்ட்ரான்ஸ் லோடு அடையும் போது அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அந்த லோடுக்கு தகுந்த மாதிரியான இன்னொரு எனர்ஜியா வந்து கன்வெர்ட் ஆகிரும். தென் அந்த எலக்ட்ரான் மறுபடியும் சோர்ஸே அடைஞ்சிரும். இதுல இருந்து நமக்கு என்ன தெளிவா தெரியுதுன்னா, இந்த பேட்டரியோட ஒரு டெர்மினல்ல இருக்கிற ஒயர்ல வந்து ஹையர் பொட்டன்ஷியல் ஆகும். இன்னொரு டெர்மினல்ல அந்த எனர்ஜி வந்து இன்னொரு ஃபார்மா கன்வெர்ட் ஆகிட்டு லோவர் பொட்டன்ஷியலாகவும் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஸோ வோல்டேஜ் அப்படிங்கிறத மெஷர் பண்ணோம்னா கண்டிப்பா அதுக்கு ரெண்டு பாயிண்ட் வேணும். அப்போ வோல்டேஜ்ங்கிறது என்னன்னா, அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா வோல்டேஜ் அப்படிங்கிறது ஒரு சர்க்கியூட்ல எலக்ட்ரான்ஸை புஷ் பண்ணக்கூடிய ஒரு புஷிங் ஃபோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஃபோர்ஸ்னால எலக்ட்ரான்ஸ் எனர்ஜியை கேரி பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை வந்து செய்து இதை தான் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த வீடியோவில் நம்ம வோல்டேஜ்னா என்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவாக பார்த்துருப்போம். அடுத்த வீடியோவில் கரண்ட்னா என்ன, கன்வென்ஷனல் கரண்ட் அண்ட் எலக்ட்ரான் ஃப்ளோனா என்ன, ஏசி கரண்ட் அண்ட் டிசி கரண்ட்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம அடுத்தடுத்து தெளிவாக பார்க்கலாம். இது கேள்விக்கான நேரம். மொத்தமா ஒரு 6 மெத்தட்ஸ்ல வந்து நம்ம வோல்டேஜ் வந்து ஜெனரேட் பண்ணலாம். அது என்னென்ன மெத்தட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க.